வணக்கம். பொள்ளாச்சி டுடே செய்தி தொகுப்புகள். பொள்ளாச்சி வஞ்சியாபுரம் பிரிவு சாலையை சீரமைக்க கோரி அமைதி ஊர்வலத்தில் ஈடுபட முயன்ற பொதுமக்களை அரசு அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டது. பொள்ளாச்சி அருகே உள்ள வஞ்சியாபுரம் பிரிவில் இருந்து நாட்டுக்கல் பாளையம் வழியே சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு செல்லும் இந்த சாலையை புதுப்பித்து பல ஆண்டுகளாகின்றன. தற்போது பொதுமக்கள் பயன்படுத்தி வரும் இந்த சாலை குண்டும் குழியுமாக மாறிவிட்டதால் பல்வேறு விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. மேலும் இந்த வழியே இயக்கப்பட்டு வந்த மினி பேருந்து கூட நிறுத்தப்பட்டு விட்டதாகவும், அவசர தேவைக்கு ஆம்புலன்ஸ் மற்றும் ஆட்டோ ரிக்ஷாவை அழைத்தால் கூட வருவதில்லை. எனவே சாலையை சீரமைக்க கோரி சார் ஆட்சியர் முதல்வரின் தனிப்பிரிவுக்கு மனு அனுப்பியும் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என கூறி சாலையை சீரமைக்க வேண்டும் என அதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஒன்றிணைந்து அமைதி ஊர்வலம் நடத்த முயன்றனர். தகவல் அறிந்து வந்த பொள்ளாச்சி தெற்கு ஒன்றிய அதிகாரிகள் மற்றும் கோட்டூர் காவல் நிலைய போலீசார் அமைதி ஊர்வலத்தில் ஈடுபட முயன்ற மக்களிடையே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். மேலும் சேதமடைந்த சாலை 1 மாதத்தில் புதுப்பித்து தருவதாக உறுதியளித்தனர். இதனை ஏற்று பொதுமக்கள் அமைதி ஊர்வலத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். அருண் பிரசாத்துங்க, கோவை மாவட்டத்தில் ஜெமீன் கோட்டாம்பட்டியில் பட்டத்தரசி நகர்லேருந்து இருக்குங்க. இப்போ இந்த ரோடு வஞ்சியாபுரம் பிரிவிலேருந்து மருந்து கம்பெனி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோடு குண்டும் குழியுமா இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு வாரத்தில் ஒரு 2 விபத்து நடக்குது. சமீபத்தில் போன வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி விழுந்து அவங்களுக்கு தலையில் 8 தையல் போட்டிருக்கு, அவங்களும் வந்திருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு டெத் ஒன்று நடந்திருக்கு. கீழே விழுந்து 1 மாதம் கோமாலேருந்து ஒருத்தர் இறந்துருக்காரு. இத்தனை நிகழ்வுகள் நடக்கும்போது நாங்கள் பலமுறை அரசாங்கத்துக்கிட்ட பெட்டிஷனாக கலெக்டர்லாம் கொடுத்துருக்கோம். பட் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. அதனால் இன்றைக்கி பொதுமக்கள் இங்கே இருக்கிற எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு நலசங்கங்கள் எல்லாமே சேர்ந்து இன்றைக்கி ஒரு அமைதி ஊர்வலம் பிளான் பண்ணோம். பட் அது அரசாங்கத்துலேருந்து எங்களுக்கு அனுமதி கிடைக்கல. அதனால் இப்போ நான் அமைதியை இங்கே இதோடவே நிறுத்தி கோரி அரசாங்கத்துக்கு ஒரு தயவு செய்து எங்களுடைய இங்கே இந்த இடத்துல இருக்கிற மக்களுடைய நிலைமையை யோசித்து விரைவில் இங்கே ரோடு பண்ணி ஃபுல்லாக போடணும். ஒரு 3 கிலோமீட்டருக்கு போடணும். பாதியில் போடுறது, பேட்ச் ஒர்க் பார்க்குறது இதெல்லாம் இல்லாமல் பொதுமக்களுடைய நலனை கருதி ஃபுல்லாக ரோடு போட்டு தரணும்னு அரசாங்கத்துக்கு வேண்டுகோள் வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை. நல்லதண்ணி பாதி ஏரியாவில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 300 குடும்பத்துக்கு நல்லதண்ணி இல்லை. அதையும் அரசாங்கம் பரிசீலனை பண்ணணும். ஒரு பேசிக் அடிப்படை தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் வாழ்றதுக்கு அடிப்படையை தான் கேட்டுட்ருக்குறோம். தயவு செய்து அரசாங்கம் இதை செய்யணும்னு ஒரு நம்பிக்கையில் நாங்கள் பொதுமக்கள் இருக்கிறோம். விரைவில் இதெல்லாம் செய்வீங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பில் எல்லாருமே காத்துட்ருக்கோம். இல்லை இதுவும் அரசாங்க செவி சாய்க்கலை அப்படி என்றால் மீண்டும் நாங்கள் அடுத்த முறையில் சட்டப்படி அமைதியான ஒரு வகையில் பொதுமக்களை எங்களுடைய இதை வெளிப்படுத்துறதுக்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கிறோம். அவ்வளோதான். கோவை மாவட்டம் வால்பாறை ஆனைமலை புலிகள் காப்பக வால்பாறை பகுதியில் மானாம்பள்ளி வால்பாறை என 2 வனச்சரகங்கள் உள்ள நிலையில் வால்பாறை பகுதியில் சாலைகளில் உலாவரும் யானை, கரடி, சிறுத்தை, காட்டெருமை உள்ளிட்ட வனவிலங்குகள் ஏராளமாக உள்ளது. பழைய வால்பாறை விளையாட்டு மைதானம் அருகில் உள்ள சாலையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட காட்டெருமைகள் சாலையை கடந்து ஓடுவதால் இருபுறமும் உள்ள வாகனங்கள் நிறுத்தப்பட்ட நிலையில் குறுக்கே ஓடி வரும் காட்டெருமைகளால் வெளியூர்களில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களை இயக்க முடியாத நிலையில் அச்சத்தில் வாகன ஓட்டிகள் உள்ளனர். இதனை கட்டுப்படுத்தும் வகையில் அடர்ந்த சோலை பகுதிகளில் உள்ள சாலைகளில் காட்டெருமை, யானைகள் வராமல் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும் என சுற்றுலா பயணிகள் வனத்துறைக்கு கோரிக்கை வைக்கின்றனர். கோவை மாவட்டத்தில் போலி வாக்காளர்கள் குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் ஆதாரத்துடன் சமர்ப்பித்துள்ளதாக பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் வசந்தராஜன் பேட்டியில் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி பல்லடம் சாலையில் உள்ள சூர்யா ஹோட்டலில் பாரதிய ஜனதா கட்சியின் புதிய மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நகர தலைவர் கோகுல்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாநில செயற்குழு உறுப்பினர் வசந்தராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிதாக பொறுப்பு இருக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தார். அப்போது கட்சி நிர்வாகிகள் மத்தியில் பேசும்போது நடைபெற உள்ள ஊராட்சி மன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் அனைத்திலும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் வெற்றி பெற்று மக்கள் பணியாற்றுவார்கள். சட்டமன்ற தேர்தலின் போது நிர்வாகிகள் அனைவரும் 1 மணி நேரம் தினசரி பொதுமக்களை சந்தித்து அடிப்படை பிரச்சனைகள் குறித்து கேட்டு அறிந்து அவர்களுக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் என தெரிவித்தார். விழாவில் பொதுச் செயலாளர் EN துரை, கோவை தெற்கு மாவட்ட தலைவர் சந்திரசேகர், இளைஞரணி மாவட்ட தலைவர் செல்வகுமார், ஊடகப் பிரிவு பாலு மற்றும் கட்சியின் புதிய நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஒரு மாத காலத்துக்கு முன்னாடி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கிணத்துக்கடவு தொகுதியில் மட்டும் டபுள் என்ட்ரி 12,000 பேர்த்த நான் ஆதாரத்தோடு கொடுத்துருக்கிறேன். ஒரே பேர், ஒரே அப்பா பேர், ஒரே வயசு, ஒரே அட்ரஸ், அவங்களோட வாக்காளர் உடைய அடையாள எண்ணோட நான் உங்களுக்கு டேட்டாவோட ஒரு புக்கை போட்டு
பென் டிரைவில் கொடுத்துருக்கேன். ஒரு சட்டமன்ற தொகுதி கிணத்துக்கடவுல மட்டும் 12,000 பேர் டபுள் என்ட்ரி ஆயிருக்கு. இதை தாண்டி 20 ஆண்டுகளாக டெத்தை நீக்கல, ஊரை விட்டு வெளியூர் போயிருப்பான், கண்டுபிடிக்க முடியல. நாங்கள் ஒரு பூத்துக்கு போய் 1 மாத காலம் ஆராய்ந்தா கூட 1000 வாக்காளர்கள் இருந்தால் 600 பேத்துக்கு மேலே எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 400 பேர் அங்கே இல்லாமல் இருக்கிறாங்க, வெளியூர் போயிருப்பாங்க, இல்லை இறந்துருப்பாங்க. 40% வாக்காளர்களை கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலையில தான் இன்னைக்கு வாக்காளர் பட்டியல் இருக்கு. வாக்காளர் பட்டியல் ஹஸ்பண்டுக்கு ஓட்டு மலுமிச்சம்பட்டியில் இருக்கு, ஒய்ஃப்க்கு ஓட்டு எட்டிமடையில் இருக்கு, 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. எஸ்ஐஆர்ல ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறாங்க, ஒரு குடும்பத்தோட ஓட்டு ஒரு வாக்குச்சாவடியில் தான் வரணும்னு இருக்காங்க. இதனால வாக்கு சதவீதம் அதிகரிக்கும். ஏன்னா ஹஸ்பண்டு போய் மலுமிச்சம்பட்டியில் ஓட்டு போறதுக்கு 1 மணி நேரம் நின்றுட்டு ஒய்ஃபை போய் இன்னொரு ஊருக்கு கூட்டிட்டு போய் 1 மணி நேரம் நிற்க வைக்க முடியாது. இதனால வாக்கு சதவீதம் ஓட்டு போடணும்னு எண்ணம் இருந்தால் கூட வாக்கு சதவீதம் குறையும். நிறைய பேத்துக்கு டெத் ஆகியிருப்பாங்க, ஊர் விட்டு போயிருப்பாங்க, அவங்களுக்கு போலியான வாக்குகளை எல்லாம் பதிவு வைக்க முடியும். டபுள் என்ட்ரியே ஒரு தொகுதியில் 12,000 பேர் இருக்கு. நிறைய தொகுதியில் 1000 ஓட்டு, 2000 ஓட்டு, 500 ஓட்டு இப்படியெல்லாம் வெற்றி பெற்று. வால்பாறை அடுத்து வில்லோனி எஸ்டேட் பகுதியில் இறந்து கிடந்த புலியை பிரேத பரிசோதனைக்கு பின்னர் வனத்துறையினர் தீமூட்டினர். கோவை மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பகம் வால்பாறை வனச்சரகத்திற்குட்பட்ட வில்லோனி எஸ்டேட் 12ஆம் தேயிலை காற்றுக்குள் 12 வயது மதிக்கத்தக்க பெண் புலி நேற்று இறந்துள்ளது. இதனை கோவை மாவட்ட வனத்துறை துணை இயக்குநரின் அறிவுறுத்தலின்படி மற்றும் வால்பாறை வனச்சரகர் சுரேஷ் கிருஷ்ணா மற்றும் மானாம்பள்ளி வனச்சரகர் கீர்த்திதரன் முன்னிலையில் கோவை மாவட்ட கால்நடை மருத்துவர் டாக்டர் வெண்ணிலா, சதாசிவம் ஆகியோர் வேட்டை தடுப்பு காவலர்கள் மற்றும் வனவிலங்கு மோதல் தடுப்பு காவலர்கள் இணைந்து வனப்பகுதியில் இருந்து கொண்டு வரப்பட்ட புலியின் உடலை உடற்கூறு ஆய்வு செய்ததில் வயது மூப்பு காரணமாகவும் வேட்டையாடி உணவு உட்கொள்ள முடியாத நிலையில் மரணம் அடைந்துள்ளது எனவும் மருத்துவ குழு முதற்கட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளனர். மேலும் உடற்கூறு ஆய்வுக்காக முக்கிய பாகங்களை ஆய்வுக்கு அனுப்பி வைத்தனர். பரிசோதனைக்கு பின்னர் அப்பகுதியில் புலிகளின் உடல்கள், தோல், நகங்கள் உள்ளிட்ட முக்கிய உறுப்புகளை அதன் அருகாமையில் தீமூட்டி எரித்தனர். இந்நிகழ்வில் கோவை மேட்டுப்பாளையத்தில் உள்ள வனப்பயிற்சி மையத்திலிருந்து குஜராத், ஆந்திரா, மத்திய பிரதேசம், தமிழ்நாடு, நாகாலாந்து, மேகாலயா, பீகார் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 65 ACF கல்லூரி பயிற்றுநர்கள் ஆய்வில் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் புலி அப்பகுதியில் இருந்தது அப்பகுதியில் உள்ள மக்களை மிகவும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.